குழந்தையில ரொம்ப நாளா மாமா சொன்னாரு அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தா 10 குழந்தை பெத்துக்கலாம், வருஷத்துக்கு ஒரு குழந்தை. எந்த மாதிரி இருந்தாலும் இனி வாய்ப்பு இல்லை, அது பீஸ் போன பல்ப்பு. நான் சொல்றத கேளுங்க. அப்படி சொல்லாத நம்பி, அவரை நம்பித்தான் நான் இருக்கேன். நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன், நீங்க அங்க நம்பி இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன குறைச்சா? ஆள்ல குறைச்சலா, அழகுல குறவா? மாமா என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு தெரியுமா? கிழிச்சாண்டாலும் உங்க அன்னத்துல குறைச்சலா, எண்ணத்துல குறைச்சலா, உங்க கிண்ணத்துல தான் குறைச்சலா? வெள்ளிக்கிண்ணமா அடுக்கி கொண்டு வந்தீங்கள மாமி, உங்க வாழ்க்கை பாழாயிடுத்து. என்னடா அம்பி சொல்றா? கிழட்டு பையன் உங்களுக்கு துரோகம் பண்றேன். யாரு துரோகம் பண்றா? உங்க புருஷன் தான். அப்படிலாம் சொல்லாட தம்பி, அதெல்லாம் துரோகம்லாம் பண்ண மாட்டான். நான் கேட்குறேன், நீங்க அவளுக்கு எத்தனாம் தரம்? 7ஆம் தரம். நீங்க அவளுக்கு 7ஆம் தரம், உங்களுக்கு அவர் எத்தனாம் தரம்? சரி, மூத்திரம். என்ன மூத்திரம்? மூத்திரம் ஒரே தரம். ஒரே தரம். என்ன நடந்துன்னு கேளு மாமி. கிழட்டு பையன் உங்களை காட்டுல ஒரு பொம்பளை தேவையா? நான் கேட்குறேன், செப்பு சில மாதிரி வச்சுக்கிட்டு முதே பைய தேவையில்லாம பார்த்துக்கிட்டு திருறான இந்த கிழட்டு பையன். அறிவு வேண்டாம், சோறு நீங்கன்னா என்ன திக்கிறான்னு கேட்குறேன். என்னடா அம்பி சொல்றா? ஏன் மாமா திட்டிகிட்டே இருக்கா? ரகசியம் மாமாட்ட சொல்லிடுவேன். இது கெட்ட வழக்கம் தான் ஆகாது இருக்கேன், எதை எடுத்தாலும் போய் சொல்லிடு. நான் மாமாவுக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டேன். புல்லுக்கட்டு கருப்பா இருக்கலாம் முன்னாடி தானே? ஆமா, அவ எப்பவும் புல்லுக்கட்டு எங்க போடுவா? கொல்லப்புறம் போடுவா. நேற்று நடு வீட்டில் போட்டான். என்னடா அம்பி சொல்ற? நீங்க கோயிலுக்கு போயிட்டாரு. ஆமா, நாங்க உட்காந்து கொட்டையை பிடிச்சி ஆடிட்டு இருக்கேன். என்னது மாட்டுக்கு மறுபடியுமா? வேற வழி மாட்டுக்கு பருத்தி கொட்டை ஆடுறதோட சேர்த்தா நம்மள தான் ஏரியா பக்கமே விட மாட்டேங்கிறீங்களா? என்னப்பா செய்யறது, நீயாவது உதவி பண்ணலாம். சரி விடு, நீனு இதே வேலையாதான் தெரியுறியா? பாருங்க, மாட்டுக்கு பருத்தி கொட்டை ஆடுறதுக்கு திடீர்னு கொல்லப்புற கதவுல ஒரு சத்தம், டக் டக் டக். கதவு ரிப்பேரா இருக்கு. யாராவது மாமி கோயிலுக்கு போயிருக்கா, நம்ம இங்க இருக்கோம், டொக்கு போடுறது யாரு, டொக்கு டொக்குன்னு சத்தம் கொடுக்குறது யாரு அப்படின்னு சந்தேகத்தில் ஓடியாந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, மாமா ஓடி வந்து கதவை திறந்துட்டான். கதவை திறந்துட்டா பார்த்தா கதவுக்கு வெளியே கருப்பாயி, கதவுக்குள்ள மாமா. இப்போ நீங்க தான் கருப்பாயின்னு வச்சுக்கிறோங்க. நான் கருப்பாயி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் தான்ப்பா மாமா. நான் வந்து இல்லை, நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? தெரியும். இல்லைன்னா போங்க, நான் சொல்ல சொல்றாங்க. இப்போ நீங்க மாமி இல்லை, கருப்பாய். மாமிங்கிற எண்ணத்தை அழிச்சிருங்க, சொல்றத கேட்கணும். நான் மாமாட்ட சொல்லு. நீங்க கருப்பாய், நான் கருப்பாய். நான் வந்து மாமா. மாமா அடி மாமா கருப்பாயிட்ட நடந்துக்கிட்டு தான் இப்போ சொல்லி காட்டுறேன், புரியுதா? அடி நடந்துக்க மாட்டேன், கண்ணார பார்த்தேன் நான். கேட்டா கலந்து கேட்கறது பாடி கேட்கிறாரு. பாடி பாடி இல்லடா, ஆடி. அடி கருப்பாய், வா மாமி அழைத்துக்கு போயிருக்கா. நெளிய கூட இப்படிதான் கருப்பாய் நெளியில கப்புன்னு பிடிச்சா வச்சுங்க, ஒரு புடி கொடுத்த காசுக்கு பிடிச்சா வருங்க புடி. கருப்பாய் கருப்பாய்க்கு காசு கொடுத்தாரா? அவர் சும்மா வருவாங்க, பணம் கட்டி சேர்த்து. என்னது பணம் கட்டியா? சேர்த்துருக்காப்புல வேலைக்கு பணம் கட்டி நல்லது உடம்பு. இப்படி பிடிக்கல, கருப்பாய் பிடிச்ச மாதிரி பிடிங்க, நல்லா பிடிங்க. பிடிச்சிருக்கேன் சொல்றேன். பிடிக்கிறீங்க ஏசுனா அதனால இப்படி வச்சிருக்கீங்க, நல்லா பிடிக்கணும். கருப்பாய் எப்படி பிடிச்சா தெரியுமா? கப்புன்னு. நீங்க என்ன பிடிக்க முடியாது, அப்படி பிடிச்சிட்டு வாடி. கருப்பாய் மாமி இல்லை, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறோம். எதை சொல்ற மாமா எப்படி சொன்னா தெரியுமா? எப்படி? ரொம்ப பெருசா மங்கியதோ நிலவினிலே கனவிலிது கண்டே கண்டே மங்கியதோ நிலவினிலே கனவிலிது கண்டே மங்கியதோ நிலவினிலே கனவிலிது கண்டே. வயது 14 இளவயது மங்கை
வயது பொங்கி வரும் ஒளி நிலவு போன்ற ஒளிமுகம் மழையின் மொழி இழப்பு நிலவினிலே இப்படி பாடிட்டு என்ன செஞ்சா தெரியுமா? ஆத்துக்குள்ள கூட்டு போனார். பீராவை திறந்து என்னது பீரோல திறந்து உங்க புடவை சுங்குடி புடவை பூரா அடுக்கி வச்சிருக்கலாம். ஆமா, அதுல ஒண்ணு எடுத்து ரெண்டா கிழிச்சார். டர்ன்னு. ஐயோ, ஏன்டா அப்படி கிழிச்சாரு? உங்களுக்கு புறம் 16 கஜ புடவை இல்ல, அது என்ன அதே பாதி அவாட்ட கொடுத்துட்டு பாதி இருக்கிற மாதிரி மடிச்சு உள்ள வச்சுட்டான். இப்ப நான் சொல்றது சந்தேகமா இருந்தா நீங்க ஆத்துக்குள்ள போங்க, சேலையை தூக்கி பாருங்க, கிழிஞ்சிருக்கும். பீரால சேலை. இன்னும் சந்தேகமா கருப்பாயிட்டு அங்க போய் அங்க சேலை தூக்கி பாருங்க, அங்கேயும் கிழிஞ்சிருக்கும். பாதி சேலை அங்க இருக்கணும். சேலை எடுத்தாவா கரத்துல வச்சு அமுக்குனார் பாருங்க. இன்னைக்கு வந்து வச்சுக்கோடி அப்படின்னு சேலையை கொடுத்துட்டு இப்படி தூக்கி பிடிச்சிட்டு கொடுத்துருக்காரு. முத்தம் நக்கிட்டான் உதட்ட. கண் கொண்டு பார்க்க முடியல. மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு, எனக்கே கொடுத்ததுல போடாம்பி. அதைத்தான் சொல்றேன், உங்களுக்கே கொடுக்கலையே, அங்க என்ன மயத்துக்கு இருந்தாலும் கொடுக்குறேன். இல்ல நானாவது கொடுத்துருப்பேன்ல. என்ன சும்மா இருக்கிறதுக்கு அப்புறம் வண்டிக்கு டிரைவர் வேணுமா இல்லையா? நீங்க விடக்கூடாது. இதை கண்டிச்சு வைக்கிறீங்க, புரியுதா? மாமா நம்பி 10 குழந்தை பெக்கலான்னு இருந்தேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், அப்புறம் மாமா கூப்பிடுறம்பி கண்டிச்சு வைங்க. ஆனா இந்த தாக்கலை நான் தான் சொன்னோம்னு அவட்ட சொல்லிடக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். மாமா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். லூசு மாமி, அந்த ஆள்கிட்ட தான் சொல்லப்படாதுங்கிற. அப்புறம் என்ன ரெண்டையும் முடிப்பீங்க? காணங்கர் கோயில கேக்குதோ உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காணங்கர் கோயில இந்த வயசுல கேக்குது. தெரிஞ்சு போச்சு. நீ செஞ்ச தவற மறைக்கிறதுக்காக என் மேல அபாட்டமா நீங்க செஞ்ச தவற மறைக்கிறதுக்காண்டி தான் என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க. நீ என்ன பண்ணிருக்கன்னு நேத்து தெரிஞ்சு போயிடுதா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இல்லாத நேரத்துல அம்பே பைய கிட்ட உடனே ராமானுஜயங்கரகத்துக்கு போய் இங்க கதை முடிஞ்சோன்னு வெளியில வரணுமா இல்லையா? கதை முடிஞ்ச பின்னாடியும் ராமானுஜயங்காரம் நீமா சேர்ந்து அது என்னமோல சொன்னா என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க. நீங்க மட்டும் கருப்பாய்க்கு இதுல குடுக்கலையா? நீங்க மட்டும் கருப்பாய கிளிக்கலையா? நீங்க என்ன பேசுறீங்க? கருப்பாய்க்கு நீங்க முத்தம் குடுத்தீங்கல்ல? கருப்பாய்க்கு நான் எதுக்கு போய் முத்தம் கொடுக்கறேன்? குடுக்குறீங்க, ரெண்டையும் குடிப்பீங்கன்னு ஏகிட்டே பாருங்க. நீங்க தூக்கி கொடுங்க. நீங்க புடவை தூக்குங்க. நீங்க புடவை தூக்குங்க. நீங்க புடவை தூக்குங்க. என்ன முடியலை சும்மா கடந்த அண்ணா போங்க. கருப்பாய் காப்பாத்துவா. போங்க. கருப்பாய்க்கு முத்தம் கொடுத்தாதா உனக்கு சொன்னது யாரு? அத சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. யாரு? எனக்கிட்ட தான் சொன்னா சொல்லப்படாதுன்னு. எனக்கிட்ட சொன்னவனா கேட்டா லூசு மாமின்னு சொல்லுவான்.
லூசு மாமின்னு சொன்னா கூட பரவாயில்ல, உனக்கு லூசு அடி, உனக்கு டைட் அடி. இப்படியே பேசாதீங்க. நீங்க கருப்பாய்க்கு தூக்கிட்டு இந்த வாயில முத்தம் கொடுத்தீங்களா? இந்த வாயில நீ முத்தம் கொடுக்கலாமா? ஏய், இது என்ன இம்புட்டு மைசூர் வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் போய் முத்தம் கொடுத்தேன்? எனக்கு ஒரு நாள் கொடுத்துருப்பேல, அவளுக்கு போய் வாயை விழுந்து நக்கிருக்கீங்க, கடிச்சிருக்கீங்க. நீ பிரியப்படுறதுனால ஒரு நாளைக்கு ஏய், இந்த பார், உனக்கு சொன்னது யார்? முத்தம் நான் சொல்லக்கூடாது, சொன்னா என்னை லூசு மாமின்னு சொல்றான். அப்படி சொல்லப்படாதுன்னா நான் இன்னையில இருந்து உன்னை டிவோர்ஸ் பண்றேன். ஏடா என்ன அப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க கருப்பாய கட்டிக்க போறீங்களா? ஐயோ ஐயோ, யாருடி நமக்கு? அப்ப மறுபடியும் கருப்பாய் மூஞ்ச விழுந்து நக்க போறீங்களா? கிரகமே கிரகமே கிரகமே. அப்ப கருப்பாயிட்ட நீங்க தூக்கி கிழிக்க போறீங்களா? யாருடி சொன்னா? ஐயோ, இந்த வயசுல நாம உன்னையே ஒண்ணு கூட நான் பண்றது கிடையாது. அவளை போய் நான் எதுவும் பண்ண போறேன். எவனோ ஒருத்தன் நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காம நம்ம 2 பேருக்கும் கோல் எடுத்து விட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்லவா? சொல்றேன், நான் சொல்லவா? புருஷனுக்கு தெரியாம எதுவும் செய்யப்படாது. நான் செய்ய மாட்டேனா அண்ணா, நான் சொல்லவா? அதை சொல்லிடணும். எதையுமே எதா இருந்தாலும் சொல்லிடணும். அம்பிதானா சொன்னா? அந்த காமன்னா பீனாத்தா எனக்கு சொன்னவன். எங்கே அவன்? வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். நமஸ்காரம் செய்து கொள்கிறேன். எந்த காலில்? சண்டை விடாங்க. ஏன்னா இத பிடிக்க மறந்துட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? இல்ல, நான் பஞ்சாயத்துல இருந்து ஓச்சு நான் போய் கருப்பாய்க்கு முத்தம் கொடுத்தா ஏன்டா மாமிகிட்ட போய் கேட்டா நம்ம கேட்டான். நீ போய் சேலை தூக்கல. நான் எங்கடா தூக்குற வயசாடா எனக்கு? தூக்கலடா. தூக்கலடா. நான் கல்லிட்டு தான்டா. என்ன சொல்றேன்? ஆமா, தூக்கல. நீங்க அங்க போய் படுக்கல. படுக்கல, படுகலடா. படுகலடு இந்த நாருக்கு. நீங்க போய் படுக்கல, படுக்கல, நீங்க தூக்கல, நான் பார்க்கல. அவ்வளவுதான் இன்னைக்கு தாக்கலை. ஏன்னா உங்களை சண்டை இழுத்துட்டேன்னா எதுக்கு? அக்ராரமே கந்திஷ்டி படுறது. மாமி இவ்வளவு இளமையா இருக்கா, ஆனா மாமா இவ்வளவு வயசானவளா இருக்கா. அங்க போய் தொலையண்டா, அங்கிட்டு போய் அதுல பேசு. ஐயோ, யானா நமக்கு குழந்தை பிறந்துருமா? பொழக்கும் பொழக்கும். இன்னும் எண்ணி 10 மாசம். நீ விரல விடு. அத கூட நீ விட மாட்ட. எண்ணி 10 1 2 3 4 விரல விட்டு எண்ணிக்கிட்டே 10வது மாசம் உனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவன் என்னை போலவே இருப்பா. அடி தவளை முறிச்சவன். சரி. ஏன்னா அது என்ன அம்பிச்சு இல்ல, அவன் இங்க வேலைக்கு சேர்க்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே வேலைக்கு ஒரு பொம்பளை சேர்த்திருக்கோம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அது என்ன, அது எப்ப பாரு அந்த சனி மாமி மூலையில உட்கார்ந்து கசக்கிட்டே இருக்கு. மூலையில உட்காந்து எதுக்கு கசக்கிறா? கண்ணை கசக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படி அழுதுன்னு தெரியல. கண்ணை மட்டும் கசக்கிறாரா? நினைந்து நீர் விட்டு இருக்காளா? அது என்ன தெரியல மாமா. நானும் விடக்கூடாதுன்னு மறுபடியும் அந்த இடத்துக்கு அவளை சிகை பிடித்து எடுத்துட்டா. நீ வாடி அம்மா, உட்காந்து அம்மா.